அரவிந்த் அவர்களை அழைக்கின்றேன். முதல் நூல் படி பெறுவோர் பட்டியலை அழைக்கின்றேன். முதல் படி பெறுவோர் மாலினி வேலாயுத பிள்ளை, திருமதி மாலினி வேலாயுத பிள்ளை, ஆசிரியர் வேலாயுத பிள்ளை சுப்பிரமணியம். சார்பாக ஒரு சிறு கவனம் செய்ததோடு இந்த முதல் பிரதியை மாலினி வேலாயுத பிள்ளை பெற்றுக் கொள்ள அடுத்து பத்மா தேவராஜா, திருமதி பத்மா தேவராஜா. அடுத்து திருமதி கேதீஸ்வரி அருளானந்த ராஜா. முன்னுக்கு வாங்க. அடுத்து கருணாநிதி, திருமதி கருணாநிதி சிவராஜா. திருமதி கௌரி ரஞ்சன். அடுத்து திருமதி கௌரி ரஞ்சன். அடுத்து திருமதி கலைவாணி சண்முகம். அடுத்து திருமதி சிவலி நாகமணி. அடுத்து திரு விக்னேஸ்வரன் கந்தையா. அடுத்து திரு சங்கரன் சிவபாத சுந்தரம். பரதராஜா. அடுத்து திருமதி துசி பாலமோகன். அடுத்து திரு ராசேந்திரலிங்கம் ஆறுமுகம். தொடர்ந்து அனைவரும் நீங்கள் நூல்களை வாங்கலாம், அவர்கள் தொடர்ந்து நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து அவர் ஏற்புரை வழங்குகிறார். அது ஒன்று தான் போடு. கொஞ்சம் மட்டும் இதில் சூமிங் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க போய்க்கா. அதே நேரம் கனடா கவிஞர் கழகம் மாவலி மைந்தன் அவர்கள், கனடா கவிஞர் கழக உறுப்பினர்கள் திருமதி சுகந்தி மார்க்கண்ட் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்ச்சி இடம்பெறுவது. தொடர்ந்து நீங்கள் உங்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த விடுங்க. கன்னடா தமிழ் கவிஞர் கழக உறுப்பினர்கள் எல்லோரையும் வருமாறு அழைக்கிறேன். ஓகேயா?
தொடர்ந்து இந்த நூல் வெளியீட்டை தொடர்ந்து நூலாசிரியர் சுகந்தி மார்க்கண்ட் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார். தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைவரையும் அமைதியாக மீண்டும் நீங்கள் இருந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நூலாசிரியர் சுகந்தி மார்க்கண்ட் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார். இதை நீங்கள் வெளியே செல்வதாக இருந்தால் நிறுத்திட்டு நாங்கள் ஏற்புரையை வழங்கிவிட்டு தொடர்ந்து நூல்களை வழங்கலாம் என்று யோசிக்கிறோம். இந்த நேரத்தில் புத்தகங்கள் கொடுக்கின்ற பொழுதே நன்றியுரையை நடத்த வேண்டும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ஆசிரியர் திருமதி திலகா சின்னப்பு அவர்களையும் மாணவி சயானி விக்னேஸ்வரன் அவர்களையும் அழைக்கின்றோம். முதலில் சயானி விக்னேஸ்வரன் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த எங்கள் கல்லூரியின் மகத்தான முன்னெடுப்புகளில் ஒன்றான இந்த நினைவுச்சாரல் புத்தக வெளியீட்டிற்கு வந்திருக்கும், வந்து அதை சிறப்பித்து இந்த புத்தகங்களை வாங்கி பெருமிதம் அடையும் எங்கள் ஆசிரியர் பெருந்தர்களுக்கும், எங்கள் அறிஞர் குழாமுக்கும், எங்கள் நிர்வாக
உண்மையில் நான் இந்த இடத்தில் நின்று பேசுவதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் கனடா தமிழ் கல்லூரியில் நான் ஒரு ஆசிரியராக இருப்பதில் உண்மையில் பெருமை கொள்கிறேன். இப்படி ஒரு மகத்தான நிகழ்வை அவை எங்களுக்கு ஒரு மைக்கல்லாக எடுத்து அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது நன்றி. இங்கு நன்றியுரையை கூறுவதற்கு உண்மையில் எங்களுக்கு ஆட்களை நாம் போய்விட்டார்கள். இருந்தாலும் எங்கள் வரவேற்பு வாழ்த்துறை நடன வரவேற்பு வழங்கிய ஆசிரியர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கனடா தமிழ் கல்லூரி சார்பில். அத்தோடு இந்த அழகிய ஓவியத்தை வரைந்த திவ்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் வித்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் குழு வெளியில் கோபி சிற்றுண்டிகள் முதலியவற்றை தந்து எங்களுக்கு விருந்தோம்பல் ஆற்றிய தொண்டர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வருகை. அத்தோடு இன்று இந்த சிறந்த நினைவுச்சாரல் புத்தக வெளியீட்டுக்கு வந்து அதை சிறப்பித்த அனைவரையும் தமிழ் நூல்வழி என்ற சபை என்ற நிறுவனம் எங்களின் புத்தக வெளியீட்டு பிரிவினூடாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். அத்தோடு மங்கள விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்த அனைத்து உறவுகளுக்கும் சுவந்தி மார்க்கண்ட் அவர்களின் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வேறு நன்றி ஆறாவது நன்றி கூறாமல் இருந்தால் எங்கள் தமிழ் கல்லூரி சார்பில் கனடா தமிழ் கல்லூரி சார்பில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து எனது This event has come to a wonderful conclusion with the support and participation of many people. I would like to sincerely thank each and every one of you for your encouragement and support. My heartfelt thanks goes to everyone who contributed to making this event a success. Once again, thank you all for your presence, your love, and your continued support. It truly means a lot. தொடர்ந்து ஏற்புரை வழங்கப்பட இருந்தது. ஆனால் இருப்பவர்கள் அனைவரும் அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் தாமதித்து வரலாம் என்று நான் ஏற்புரை பின்பு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்றாலும் பரவாயில்லை. இந்த கேமரா
Who? Teacher. I'm working for TP tomorrow. For what? Tomorrow's business. So we have to go get the stuff for tomorrow. We leave it in the garage. Some stuff. Don't need me after this, right? தொடர்ந்து ஏற்புரை வழங்குவதற்காக அழைக்கின்றோம் நூலாசிரியர் சுகந்தி மார்க்கண்ட அவர்களை வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் விருத்தப்பா உண்பாவிற்கு உயர்கம்பன் கோவையுலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் கண்வாய கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் வசைகாட காலமிகம் பண்பாய பகற்சங்கம் படிக்காசிகளால் ஒருவர் பாட உள்ளாதே அனைத்து கவிதைகளையும் மரபு கவிதை வடிவங்களையும் ஒரு நூலிலேயே எளிய மிக அனைவருக்கும் விளங்கக்கூடிய சொற்களிலே கவி சொற்றாக தந்திருக்கின்ற நூலாசிரியர் திருமதி சுகந்தி மார்க்கண்ட அவர்களை அழைக்கின்றேன் ஏற்புரை வழங்குவதற்காக. தொடர்ந்து ஏற்புரை. இறைவனை வணங்கி தமிழனை கால் பணிந்து ஏடெடுத்து நான் படிக்க எனக்கு வழிகாட்டிய என் முதல் ஆசான்களாகிய பெற்றோரை வணங்கி எங்கள் என்னை இறைவனடைந்து ஓராண்டு புத்தியம் வேளையில் இந்நூலை வெளியிட்டு மனங்களை வணங்குகிறேன். இவ்விழாவிற்கு வருகை வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய நாதாக்களுக்கும் ஆய்வு செய்த ஆசிரியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பெருந்தொற்று உலகிற்கு அச்சுறுத்தலாக இருந்த போதில் அதனால் சில நெற்பயன்களும் பெற்றுக்கொண்டோம். என்னை பொறுத்தவரை இணையத்தில் ஜாப் இலக்கணம் பெற்று பயன் பெற்றதை நட்பேறாக கருதுவேன். வீட்டில் முடங்கி கிடந்த அவ்வேளையில் இணைய வழியில் கம்மிய கலாத்துடன் தொடர்பு கொண்டு ஜாப் இலக்கணம் பெற்றேன். எங்கள் ஆசான் சண்முகராஜா சின்னத்தம்பி அவர்கள் சிறப்பான முறையில் ஜாப் இலக்கணம் பயிற்றுவித்தார். ஜாப்பின் பல வடிவங்களிலும் பாவெழுத பயிற்றுவித்தார். அதனால் கம்மியர் கழகத்தால் நான் பல வடிவங்களிலும் பாவியற்று தகுதி பெற்றதனால் அரபு பாவலர் விருதையும் பெற்றுக்கொண்டேன். கல்விமான்கள்
நிறைந்திருக்கும் இவ்வவையிலே எங்கள் கனடா தமிழ் கல்லூரியினூடாக இந்த நூலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் சில நிமிடங்கள் என்றபடியால் நான் முழுவதையும் கூற முடியவில்லை. ஆனால் இந்த நூலாக்கத்தில் பலரின் உதவிகள் கிடைத்தது. எனது நூலாக்கத்தை எனது கவிதைகளை நூலுருவாக்குவதில் பலரின் உதவிகள் இருந்தது. அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற தருணம் இது. முதலாவதாக கவியாசன் சண்முகராஜா சின்னத்தம்பி எனக்கு எப்போதும் ஊக்கமளித்து வழிகாட்டினார். எனது நூலில் உள்ள பாக்களை குறிப்பாக வெண்பாக்களை நுணுக்கமாக பார்வையிட்டு சிறப்புரை வழங்கினார். எனது ஆசாரை பற்றி கூறுவதானால் சுருக்கமாக கூறுவதானால் தமிழுடன் போற்றும் இலக்கண நூலான நன்னூல் கூறும் நல்லாசிரியருக்குரிய தகுதிகள் அத்தனையும் பெற்றவர் என்று கூறுவதில் பெருமை கொள்கிறேன். பண்டிதர் சாவை பஞ்சாத்திரமையா அவர்கள் தனது வயோதிக நேரத்து காலத்திலும் எனக்கு சிறப்பானதோர் அணிந்துரை எழுதி தந்தார். தாழத்திலிருந்து அதிபர் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி தமிழ் கல்லூரி சார்பாக ஆசிரியர் வசந்தா பேதுரு ஆகியோர் வாழ்த்து செய்தி தந்தார்கள். தந்தை மகிழ்வித்தார்கள். கவிஞர் கழக காப்பாளரான பாவலர் பவானி தர்ம குலசிங்கம் அவர்கள் வாழ்த்து பாவால் என்னை மகிழ்வித்தார். இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் கல்லூரி இணைப்பாளரும் ஆசிரியருமான சிவானந்தன் சபா பதிப்பிரதந்தார். அவருக்கு எனது நன்றியை கூற விரும்புகிறேன். எனது கணவர் பிள்ளைகளின் எழுத்து முயற்சிகளுக்கு எப்போதும் ஆதரவு தருவார்கள். மகள் வித்யா தானாகவே முன்வந்து முகப்பு அட்டியை ஓவியமாக அழகாக வரைந்து தந்தார். அவர்களுக்கு எனது நன்றி. இந்த தமிழ் நூல்வழி வெளியீட்டு பிரிவுக்கான அடித்தளமிட்ட திரு கேதாரநாதன் ரத்னவேற்பிள்ளை அவர்களது தொலைநோக்கு சிந்தனை எண்ணி வியப்படைகிறேன். எதிர்காலத்தில் பெருவிருட்சமாக வளரப்போகும் ஒரு அமைப்பு ஆசிரியர் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணரக்கூடிய தளமாக அமைகிறது. இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்துவதற்குரிய ஒழுங்குகளை செய்தார். அவருக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் கல்லூரி தலைமை ஒருங்கிணைப்பாளரும் ஆசிரியருமாகிய சபாரத்னம் சிவானந்தன் புத்தகத்தை நேர்த்தியாக அமைக்க மிகவும் உதவியாக இருந்து ஆலோசனைகள் வழங்கினார். அவருக்கு என் நன்றி. என் பள்ளியோரியர், மாணவியர், ஆசிரியர்கள், தமிழ் கல்லூரி நிர்வாகத்தினர், எனது உறவினர்கள் இவ்விழாவுக்கான அழைப்புதல் அனுப்புவதற்கு உதவியாக இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. வாழ்த்திரை வழங்கிய எனது ஆசான் சண்முகராஜா சின்னத்தம்பி, வாழ்த்திரை வழங்கிய எனது கணினி ஆசான் வேலா சுப்பிரமணியம் ஆகியோருக்கும் எனது நன்றிகள். நூலாய்வு செய்த ஆசிரியர் குமரகுரு கணபதி பிள்ளை, நூலாய்வு செய்த ஆசிரியர் மாலா விவேகானந்தன், நூலாய்வு செய்த ஆசிரியர் கலாநிதி குலமோகன் ஆகியோர் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்நூலை முழுமையாக வாசித்து ஆய்வு செய்தார்கள். அவர்களின் பார்வையில் எனது நூலுள்ள சமூகம் சார்ந்த விடயங்களை எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். எனது கவிதை நூல் மிகவும் இலகுவான மொழி நடையில் எல்லோரும் வாசித்து பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தரும் அன்பும் ஆதரவும் எனது அடுத்த நூல் வெளியீட்டுக்கு ஊக்கமளிக்கும் என்றே நம்புகிறேன். நன்றி. இனிதே இந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு புதியதொரு நூல் வெளியீட்டுடன் இணைந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சார் எடுக்க நிப்பாட்டு
எதில்